திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகள் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சா. திருச்சிட்டம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாயசர் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகிற மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் நாம் தொடர்ந்து திருவண்ட பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஞான பணுவலாக மணிவாசக பெருமான் திருவாசகத்தை அருளி செய்திருக்கின்றார். அதிலே தாம் இறைவனிடம் நேராக பெற்ற அனுபவத்தை நமக்கு இந்த சொற்களினாலே எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய கருணையின் காரணமாக தனக்கு பெருமான் அளித்த அனுபவங்களை, தாம் பெருமானிடம் பெற்ற அனுபவங்களை எப்படி சொன்னால் அது உயிர்களுக்கு பயன் உறும் என்று அதனை கருதி செய்திருக்கிறார். ஒரு செய்தியை நாம் சொல்லுகிற பொழுது அந்த செய்தியை சொல்லுகிறவர் இன்னவாறு நடந்தது, இன்னவாறு நான் பார்த்தேன், கேட்டேன், அனுபவம் பெற்றேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்பொழுது நான் என்று அங்கே ஒரு சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் பார்த்தேன், நான் பேசினேன். அப்போ இந்த சொல்லை சொல்லுகிற பொழுது நான்கிற வார்த்தைக்கு தன்முனைப்பு இல்லாமல் அதை சொல்ல முடியுமா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி.
நாமே ஒரு விஷயத்தை செய்து முடித்திருக்கிறோம். ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக சண்டை. அப்போ நாம் போய் அதை தலையிட்டு எடுத்து சொல்லி, அப்பாவுக்கு மகனுடைய அந்த தன்மையில் எடுத்து சொல்லி, மகனுக்கு அப்பாவோட தன்மையில் எடுத்து சொல்லி, ஒருவருக்கு ஒருவர் பகை பாராட்டுவது வேண்டாம், அதனால் இந்த பகையை மறக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி சமாதானம் பண்ணிட்டார். 2 பேரும் சமாதானம் ஆகிட்டார்கள். யாரோ ஒருத்தர் கேட்குறார், என்ன அப்பா பிள்ளை சேர்ந்து போகிறாங்க, 2 பேரும் ரொம்ப சண்டை போடுவாங்களே எப்போவும் அடிதடி தானே, அவர் இருக்கிற இடத்துல இவர் இருக்க மாட்டார், இவர் இருக்கிறதுல அவர் இருக்க மாட்டார், சனியும் சூரியனும் மாதிரி தானே, ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்களே, எப்படி இவங்க 2 பேரும் இப்படி போகிறாங்க, பரவாயில்லையே எப்படி அப்படின்னு கேட்குறார். நம்ம பக்கத்தில் இருக்கிறோம், நம்ம தான் அதை செஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்லுவோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அட நான் தாங்க 2 பேருக்கு இருக்கிற சண்டையை தீர்த்து வச்சேன், போய் அப்பாவுக்கும் மகனுக்கும் விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த விஷயத்தை தீர்த்து வச்சது நான் தான். அடடடா, என்ன ஒரு அருமையான பணி செய்திருக்கிறீங்க, நீங்கள் நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, உங்களை தவிர வேறு யாரும் அதை செய்திருக்கவே முடியாதுங்க. ஆமாங்க, உண்மைதான். ஏன்னா 2 பேருமே முரடு, 2 முரடுகாரங்கிட்டையும் போய் பேசி கீசி அவங்கள சமாதானம் பண்ணி ஒருத்தர் பண்ண வச்சது அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அடியை நான் தான் பண்ணேன். இவர் ஏற்கனவே நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களை தவிர வேறு யார் பண்ண முடியும்னு அதில் இன்னும் தூபத்துக்கு தூண்டில் போடுற மாதிரி அதுக்கு இன்னும் போடுறாரு, சாம்பிராணி போடுறாரு, அது இன்னும் புகையுது, அது இன்னும் புகைஞ்சு அடுத்தது இன்னும் அவர் சொல்கிறாரு உங்களை தவிர வேறு யாராலையும் அதை செய்ய முடியாதுங்கிறாரு. இப்படியே போய் அந்த ஆணவம் எங்கே போய் அந்த தன்முனைப்பு நிற்கும்னா, இது நம்மால் தவிர்த்து வேறு எவராலையும் இது முடியாது அப்படின்னு போய் நிற்கும். இது உலக இயற்கை. ஏதாவது ஒன்று இப்போ மணிவாசகர் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, நான் திருப்பெருந்துறையில் சிவபெருமான குரு வடிவில் பார்த்தேன், எனக்கு தீட்சை எல்லாம் பண்ணி வச்சார், அப்போ எனக்கு திருவடி தீட்சை கொடுத்தாரு, திருநோக்கம் செய்தார், திருநீர் கொடுத்தாரு, உபதேசம் பண்ணார், சிவாய நமன்னு உபதேசம் பண்ணாருன்னு இத்தனையும் சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி சொல்கிறது சொல்லுங்க? கேட்குறவங்க எப்படி சொல்லுவாங்க? அடாடாடாடா சாமி, உங்களை மாதிரி யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு? உங்கள் அன்புக்கு சாமி நேராக வந்திருக்காரு, உங்கள் அன்புக்கு சாமி நேராக வந்திருக்கிறார், இல்லைன்னா எப்படி வர முடியும்? ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு இடத்துல திருவாசகம் பேசினேன். அப்போ ஒரு அன்பர் கேட்டார், கொஞ்சம் எல்லாருக்கும் சுவாமி குரு வருவார், மானுட வடிவத்தில் வருவார், உயர்ந்த மானுட ஆன்மாக்களை அதிர்ட்டித்து நின்று குருவாக வருவார் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுகிற போது, மணிவாசகருக்கு மட்டும் ஏன் சிவபெருமானே வந்தார் அப்படின்னு கேட்டார். எல்லாருக்கும் சைவ சித்தாந்தப்படி நமக்கு குரு வருவது என்பது அதுதான் நிறைவு நிலை. குரு வரணும். குரு நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் குரு வேறு யாரும் கிடையாது, அது சிவன் தான். சன்மார்க்கங்கிறது அதுதான், சிவன் தான் குருவாக வந்திருக்கிறார். அப்படி அவர் அதிர்ஷ்டித்து நின்று நமக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். குருவாக இருந்து ஞானத்தை தூண்டுவார். அதுதான் குருவா வரத்துக்குனுடைய இதுவே, ஞானத்தை தூண்டுவது தான். அனுபவம் நமக்கு இந்த
சிவானுபவம் இருக்கிறதே, அது நமக்கு நிகழ்வதற்குரிய சூழ்நிலை இருந்தும் கூட நிகழாது. நமக்கு அந்த கிரியையிலேயோ தொண்டிலேயோ அந்த உணர்வு வரும். ஆனால் அந்த உணர்வு அனுபவமாக முதிராது. அது பாதியிலே அப்படியே எப்படி இலை வரும், மொட்டு விடும், அப்புறமா பூ பூக்கும், அப்புறம் காய் கூட வரும், கனியாகாது. அது மாதிரி உதிர்ந்துடும். பூவாகவே உதிரும், காயாகவே உதிரும், பிஞ்சாக உதிரும், இல்லை மொட்டாகவே உதிர்ந்துடும். கனியாக வருதுங்கிறது ரொம்ப கடினம். அப்படி நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் சிவத்தை நெருங்கி கொண்டு இருக்கிற காரணத்தினால, அந்த சிவத்தை பற்றிய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிற காரணத்தினால, சிவத்தை பற்றிய சிந்தனை நமக்கு தொடர் சிந்தனையாக இருக்கிற காரணத்தினால, தொடர் சிந்தனை என்பது ஒரு திருக்கோயிலுக்கு போனால் கூட வர்றது கடினம். ஒரு திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா கூட தொடர் சிந்தனைங்கிறது வர்றது கடினம். என்ன உங்களுக்கு புரியுதுங்களா? தொடர் சிந்தனை வர்றது கடினம். கோயிலுக்குள்ளே போகும்போதே திரை போட்டிருப்பாங்களோ, திறந்து இருக்குமோ, கூட்டமாக இருக்குமோ, பார்க்க முடியுமோ, அர்ச்சனை தட்டு வாங்கின உடனே அர்ச்சனை தட்டை சீக்கிரமாக கொடுக்கணுமே, அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கணுமே, இல்லைங்களா? சரி, அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கியாச்சு, தட்டையும் கொடுத்தாச்சு. குருக்கள் நம்ம பேரை சரியாக கேட்டாரா? சங்கல்பம் பண்ணும்போது நட்சத்திரத்தை சரியாக கேட்டாரா? அப்படிங்கிறது இது. சரி, வாங்கினாரு, நம்ம தட்டையே திருப்பி கொடுப்பாரா? நம்ம காய் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதுவே வருமா? இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தீவிராதனை காட்டும்போது அப்போ தான் ஒரு குருக்கள் உள்ளே போவார். அங்கே இவர் காட்டிகிட்டு இருப்பார், இவர் உள்ளே போவார், பார்ப்பார். ஐயோ, இந்த நேரத்தில் மறைக்கிறாரு அப்படின்னு. இப்படி தொடர் அனுபவம் வருது கடினம். தொடர் அனுபவம் வருது கடினம். அதான் தொடர்ச்சியாக இருந்தீங்க. நாம் கோயிலுக்கு போகிறோம், இப்போ தொடர்ச்சியாக வர அனுபவங்கிறது. இப்போ நீங்கள் இங்கே உட்கார்றீங்க, ஒரு 7:15 8:15 வரைக்கும் இந்த செய்தியை தவிர்த்து வேறு எதுவும் சிந்திக்காத நீங்கள் இந்த ஒரு இடத்துல தான் இந்த தொடர் அனுபவம் பெறுவதற்குரிய அந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமான உண்மை. இப்போ உங்களுக்கு அர்ச்சனை தட்டை பற்றி கவலையே இல்லை, அர்ச்சனை டிக்கெட்டை பற்றி கவலையே இல்லை, குருக்கள் மறைப்பாரான்னு கவலையே இல்லை. உங்கள் சிந்தனை முழுக்க மணிவாசகர்கிட்டையும் சிவபெருமான்கிட்டையும் தான், இல்லைங்களா? இப்போ இந்த தொடர் அனுபவம், இப்படி தொடர்ச்சியாக அனுபவம் 1 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். இப்போ இதுலேயே கூட கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் கவனித்து கொண்டே இருக்கிற பொழுதே நம்முடைய கவனம் சிதறதுக்கோ வேறு எதையாவது நினைக்கிறதுக்கோ அல்லது வருவதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி போய் இப்படி நினைக்கிற இவையெல்லாம் அந்த சிவானுபவமாக முதிர்வதற்கு எல்லாம் போய் சிவானுபவமாக முதிரணும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த சிவானுபவமாக முதிர்வதற்குத்தான் குருநாதர் வரார். நாம் பெறுகிற அந்த அந்த நடவடிக்கைகள், செய்திகள், இவை சிவானுபவமாக மலர்வதற்கு குருநாதர் வருகிறார். அதுதான் நம்முடைய சன்மார்க்கத்தில், சைவ சமயத்தில் குரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். குருவை நான் சொல்லுகிற பொழுது போத குருவைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். அதாவது சிவத்தை தான் பேசணும், சிவத்தை பேசணும், சிவத்தை அடையிற வழியை சொல்லணும். அந்த குரு போத குருன்னு பேர் அவங்களுக்கு. அந்த குருமார்களை பற்றி தான் நாம் பேசுகிறோம். அதுதான் சன்மார்க்கத்திலையும் பேசப்பெறுகிற குரு. அவங்க வேற ஒன்றும் அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. பார்க்க போனால் குரு ரொம்ப மித்த விஷயங்களில் சாமர்த்தியம் ரொம்ப கம்மியாக இருப்பார். அவருக்கு இந்த போத ஞான விஷயத்தில் மட்டும்தான் அந்த அனுபவம் இருக்குமே தவிர மற்ற விஷயத்துலலாம் அவருக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவர் அந்த விஷயத்தில் அதில் நிலையில் இருப்பார். அதனால் உலகத்தவர்கள் ஞான நிலையில் இருக்கிற குருவை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்க ஒரு குருவை கண்டுபிடிக்கிறது ஸ்கேல் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க.
ஆனால் உண்மையிலேயே குருவினுடைய ஸ்கேல் வேறு, சுவாமியினுடைய அந்த நிலை வேறு. சுவாமி வந்து அதிர்ஷ்டி திறன்னு செய்கிறார். ஆனால் மணிவாசகருக்கு சுவாமியே வந்துட்டார், யாரையும் அனுப்பாமல் சாமியே வந்துட்டார். அது எப்பவுமே சாமி வந்து நம்ம அருளாளருக்கு செய்கிறது தான். சுந்தரர் பசிக்குதுன்னு வராரு குருகாவூருக்கு. எத்தனை பேர் வெட்டி சம்பளம் வாங்கிட்டு கைலாயத்தில் இருக்கிறாங்க, சிவலோகத்தில் வேலையே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு 2 பேரும் அனுப்ப வேண்டியது தானே, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சுந்தரருக்கு கொடுத்துட்டு வா, அவங்கெல்லாம் வராங்க குருகாவூருக்கு போய் கொடுத்துட்டு வா, அனுப்ப வேண்டியது தானே. இவரே தூக்கிட்டு வர்றாரு, சாப்பாடு எடுத்துக்கிறாரு, தண்ணி எடுத்துக்கிறாரு, என்ன இது நடந்தது. இது வந்து சாட்சாத் சிவபெருமானே அந்த வேதியராக வந்து உணவு தந்தது என்பது. அதுவும் இல்லாமல் திருப்பங்கிலியில் நம்முடைய அப்பர் சுவாமிகளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தது எல்லாம் 100க்கு 100 வரலாற்று உண்மை. ஏதோ நம்ம கதைக்காக சொல்கிறோன்னு, இது அப்படி அல்ல, நிகழ்ந்த நிகழ்வு. அந்த நிகழ்வு கொண்டு கொடுக்குறாரு சாப்பாடு. சுந்தரருக்காக மனைகள் தோறும் சென்று இறந்து நிற்கிறார். சாப்பாடு அவருக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனையா அவருக்கு? அப்போ அவரே தான் செய்வார். இப்போ இவருக்கு இவரே தான் குருவாக வராரு அப்படின்னு சொல்லுகிற பொழுது மணிவாசக பெருமானுக்கு அவரே தான் குருவாக வந்தார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் அவன் என தேரிடேன் காண்க என்று சொல்லுகிறார். அந்த நிலையில் அவரே தான் வருகிறார். அப்போ மணிவாசகர் வந்து தான் குருவிடம் பெற்ற அனுபவங்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க்கு. அதை எடுத்து சொல்லுவது என்பது எப்படி சொல்லணும்? சொல்லும்போதே எனக்கு வந்தார், எனக்கு கொடுத்தாரு அப்படின்னுட்டு எல்லாரும் பாராட்ட பயமாக இருக்கும். என்ன நம்மளை ரொம்ப பேர் பாராட்டுறாங்கன்னா எங்கேயோ குழி பறிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே இது உலக நடைய ரொம்ப பாராட்டு ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குன்னா ஏன் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே பேலன்ஸ் தான். இங்கே ஒரு பக்கம் நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பக்கம் நிறைய பேர் தூட்டிகிட்டு இருப்பாங்க, அது இல்லாட்டி பேலன்ஸ் ஆகாது. அப்படி இந்த லைஃபே வந்து இருமை உலகம் என்று சொல்வார்கள். இந்த இருமை உலகத்தில் ஒருமை நிலையில் இருமையில் ஒருமையும் ஒருமையில் பெருமையும்னாரு மணிவாசக இது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் இல்லையா? அந்த எழுக்கூற்று இருக்கையில் சொல்லுகிறார். அதனால் இருமை நிலையாக இருக்கிற இதில் வந்து அந்த இருமை நிலையிலிருந்து விடுபட வேண்டும். அதிலிருந்து விடுபட்ட காரணத்தினாலே சுவாமி அவருக்கு குருவாக வருகிறார். பல இடங்களில் சொல்லுகிற பொழுது சுவாமி எனக்கு ரொம்ப அன்பாக இருந்தார், காரணம் எனக்கு ரொம்ப அன்பு அவர் மேலே அப்படின்ட்டு யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு சின்ன சிவானுபவம் வந்தால் கூட ஒரு கனவு வந்தது, அது ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கனவை சொல்லுகிற பொழுது கூட நமக்கு ஏகப்பட்ட பயம். இந்த கனவை சொல்லுகிற பொழுது நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை அவர் வந்தாருன்னு சொல்லிட்டு போயிடுறதா, நானே பார்த்தேன்னு சொல்கிறதா, இல்லை அவர் தன்னை காட்டினார்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியாமல் நம்ம தடுமாறுறோம். நமக்கு நல்ல கனவுகள், நல்ல உயர்ந்த அனுபவங்கள் சிவபெருமான் தந்து கொண்டு தான் இருக்கிறார். அதை போலவே மணிவாசகருக்கு தந்த அனுபவங்கள் சொல்லணாத அனுபவங்கள். ஆனால் அத்தனையும் வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்? நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் அப்படின்ட்டார். இதுதான் பீக்கு. அவர் சொன்னது வந்து விஷயம், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். எனக்கு எவ்வளோ அன்புங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அன்பே இல்லாதவனுடைய அன்பை அன்புன்னு எடுத்துக்கொள்ளுகிற கருணை உனக்கு மட்டும்தான் உண்டு இல்லையா? நான் தனக்கு அன்பின்மை, உனக்கு நான் அன்புடையவன் அல்ல.
அன்புடையவனாக இருந்தால் நான் உனக்கு அன்புடையவன் அல்ல. நான் தனக்கு அது சொல்லுகிற பொழுது கூட நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன்னு உனக்கு தான் தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்றார், நான் தனக்கு அன்பு இன்மை, நான் உனக்கு அன்பே இல்லாதது நானும் தானும் அறிவோம். தான்கிறது சிவம். உன் மேல எனக்கு அன்பு கிடையாதுங்கிறது எனக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும். தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார். எல்லோரும் நான் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டேன், அதனால எனக்கு ரொம்ப தகுதி அதிகம். என்னுடைய அன்பு எல்லை மீறிய அன்பு. ஏன்னா அன்புடையவர்கள் எதுவுமே செய்ய வேணாம், ஒரு பிரயாசையும் பண்ண வேண்டாம். சிவபெருமான் எல்லா விதமான எஃபர்ட்ஸும் அவர் எடுத்துக்குவார். அன்புடையவர்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு செலுத்தணும், அன்பையே செலுத்தணும். அப்படி அவர்கள் செலுத்தி கொண்டிருந்தால் போதும். வேற எந்த பிரயாசையும் அவங்க செய்ய வேணாம். சிவத்தை பார்க்கணும், கொள்ளணும் அப்படிங்கிற எந்த பிரயாசையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அன்புங்கிற அந்த நிலையில, அன்பு உரித்தான நிலையில மணிவாசகருடைய அன்பின்மை அப்படிங்கிறது தான் அவருடைய அன்பின் எல்லை. அவருடைய அன்பின் எல்லை என்ன எதுன்னு கேட்கிற பொழுது அவருடைய அன்பின்மைன்னு இருக்கிற கூற்று பாருங்க, அதுதான் அவருடைய அன்பின் எல்லை. நான் அன்பே இல்லாதவன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கும் மிகுந்த அன்பு சிவபெருமானையே ஈர்த்து எல்லாவற்றையும் தரவல்ல அன்பை வைத்திருக்கிறவர் தனக்கு அன்பு இல்லை என்று சொல்லுகிறாரே, அதுதான் அந்த அன்பினுடைய எல்லை. எல்லாரும் சொல்லுகிறார்கள் மணிவாசகருக்கு வந்துட்டாருன்னா அது உன் தகுதி பார்த்து வந்தேன்னு அர்த்தம். நீ அன்பா இருந்தால் யாருக்கு வேணா வருவ, அன்புடையவர்களுக்கு வருவ. ஆனால் நான் அன்பில்லாதவனாக கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன், இந்த திரும்ப இந்த அன்பின்மையைத்தான் சொல்லுவார். ஆகையினாலே எக்காலத்தும் நாம் சிவபெருமானிடம் வைத்திருக்கிற அன்பு நம்மால் கணிக்கப்படாததாக இருக்க வேண்டும். எக்காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த தருணத்திலும் ஒரு கனவை சொல்லுவதாக இருந்தாலும் கூட நம்முடைய அன்பை நாமே கணித்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்போ கேட்டாலும் நம்முடைய அன்பு அது அன்பின்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அன்பு செலுத்த வேண்டும், அதை அன்பின்மையாக சொல்ல வேண்டும், செலுத்தப்பட வேண்டும். அதுதான் மணிவாசகர் இந்த திருவாசகம் முழுமையும் அவருடைய அனுபவங்களை சொல்லுகிற பொழுது ஒரு இடத்துல கூட அவருடைய தன்முனைப்பு நாம் ஒரு சின்ன விஷயம் சொல்லும் போது கூட தன்முனைப்பு வந்துடுது. ஆனால் அவருக்கு எங்கேயுமே இல்லையா? அதுதான் சிறப்பு. திருவாசகம் முழுமையிலும் எந்த இடத்துலையாவது அவருடைய தன்னை மறந்த தன்முனைப்பு நிலை எங்கும் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா இத்தனைக்கும் மிக உயர்ந்த விஷயங்களை சொல்லுகிறார். அந்த மிக அரிய உயர்ந்த செய்திகளை சொல்லுகிற பொழுது கூட அவருக்கு அந்த தன்முனைப்பு என்பது வராமைக்கு காரணம் அவருடைய அன்பின் எல்லை அன்பின்மையாக இருந்த காரணத்தினால. நாம் இப்போ திரு அண்டப்பகுதி நாம் சென்று கொண்டோம். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வரிகள் பார்த்திருப்போம். திருச்சிற்றம்பலம் ஒரு அற்புதமான பகுதியாக த மேக்னிஃபிசன்ஸ் ஆஃப் தி அல்மைட்டி, இறைவனுடைய அந்த மேக்னிஃபிசன்ஸ், அவருடைய அந்த பெரிய நிலை, அரிய நிலை, எண்ணி பார்ப்பதற்கு அரிதான நிலை, அந்த எண்ணி பார்ப்பதற்கும் அல்லது நம்முடைய கருத்துக்கும் அது உரித்தானது அல்ல, அதனையெல்லாம் தாண்டி நிற்கின்ற ஒன்று என்று காட்டுகிற இந்த பகுதி தான் இது. திருச்சிற்றம்பலம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன இன்னுடை கதிரின் துண்ணனுப்புறைய
சிறிய ஆகப் பெரியோன் தெரியின் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூலத்து சூரை மாறுதத்து எரியது வழியின் கொட்கப்பெயர்க்கும் குழகன். அது வரைக்கும் பார்த்தோம். முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் கரப்பவை காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். அதாவது நம்ம இந்தியாவிலேயே சொல்லுகிறேன், இந்தியாவிலேயே நம்முடைய இந்த தென் பகுதியில், நம்முடைய தெற்கு பகுதியில் முன்ன தென்னாடு என்பது தமிழகம் என்பது இப்போ இருக்கிற கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த தென்னாடு என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த தென்னாடு என்று சொல்லக்கூடிய இந்த தமிழகம், இந்த பகுதி, வடநாடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, இரண்டு பகுதிகளுக்குமே, இரண்டு இடங்களுக்குமே இந்த சிவ வழிபாட்டிலே ஒரு மாபெரும் வேறுபாடு உண்டு. ஒரு மாபெரும் வேறுபாடு அந்த காலத்திலிருந்தே உண்டு. என்ன என்று கேட்கிற பொழுது, அவர்கள் பிரமன், திருமால், சிவன் என்று மூன்று கடவுளரை அவர்கள் மூன்று பொருள்களாக, முப்பொருள்களாக வழிபாட்டிலே அவர்கள் சேர்த்து கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் பிரமனுக்கு வழிபாடு உண்டு, பிரமனுக்கு நல்ல இடம் உண்டு. திருமாலுக்கு இப்போ இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. சிவன் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கு வழிபாடு இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஆனால் ஒரு அடிப்படையான வேறுபாட்டை நாம் கவனிக்கணும். என்னன்னு கேட்டால், மூவருள் ஒருவனாகத்தான் சிவபெருமான் வட இந்தியாவில் சிந்திக்கப்படுகிறான், வழிபாடு செய்யப்படுகிறான். இன்னைக்கு அப்படித்தான். அதாவது சிவபெருமான் என்று சொல்லுகிறவர் ஒடுக்கத்தை செய்கிறவர். ஒடுக்கத்தை செய்கிற சிவபெருமானுக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் படைத்தலை செய்கிற பிரமனுக்கு உண்டு, காத்தலை செய்கின்ற திருமாலுக்கு உண்டு. எனவே மும்மூர்த்திகளிலே அவரும் ஒருவர் என்று சொல்லுவது தான் நம்முடைய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் தென் தமிழகத்தில், நம்முடைய தென்னாட்டில் நமக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். மூவருள் ஒருவன் அல்ல சிவபெருமான். அதனால தான் நாற்றானத்து ஒருவனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். நாற்றானத்து ஒருவனை என்று சொன்னால், இந்த மூணு பேரும் மூணு தானத்தில் இருக்கிற பொழுது மூவரும் தலைவர்களாக இருந்தால் இதிலே முழுமுதற் தலைமை யாருக்கு என்கிற சிக்கல் வரும். அந்த முழுமுதற் தலைமையாக இருக்கிறவன் ஒருவன் என்ற அந்த கொள்கையை தெளிவாகவும் வலிமையாகவும் கொண்டது நம்முடைய தமிழகம்தான், அந்த காலத்து தமிழகம். ஆகையினால இங்கே நாம் சொல்லுகிற பொழுது சிவபெருமான் என்பவர் மூவருள் ஒருவன் அல்ல, மூவருக்குள் மேம்பட்ட ஒருவன். அதில் இன்னும் தெளிவாக நாம் சொல்லுவோம், அவர்களுக்கு அந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய மூன்று மட்டும்தான்
அவர்களுக்கு உண்டு. காரணம் அவருடைய தத்துவம் அது வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அதற்கும் மேலே போய் மறைத்தல் அருளுதல் என்று சொல்லக்கூடிய 2 தொழில்களை செய்வதற்கும் 2 பேரை அவர் அமைத்திருக்கிறார் என்று காட்டி மகேஸ்வரன் சதாசிவன் என்று சொல்லக்கூடிய இருவரை அந்த 2 பணிகளிலே வைத்திருக்கிறார் தொழிலிலே என்கிற அந்த செய்தி நம்முடைய சைவ சமயத்தில் மட்டும்தான் உண்டு. எனவே படைக்கின்றவன் பிரமன், காக்கின்றவன் திருமால், ஒடுக்குகின்றவன் உருத்திரன், மறைக்கின்றவன் மகேஸ்வரன், அருளுகின்றவன் சதாசிவன். இந்த 5 பேருக்கும் தலைவன் எங்கள் சிவபெருமான். இதில் நமக்கு தெளிவு வேணும். எனவே நாம் சிவபெருமான் என்று வழிபாடு செய்வது இந்த 5க்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தலைவனைத்தான் நாம் சொல்லுகிறோம். அதனால் 5 தொழிலையும் சிவபெருமான் செய்கின்றார் என்று சொல்லுகிறோம். அதனால் 5 தொழிலையும் சிவபெருமான் செய்கின்றார் என்பதற்கான அடையாளம்தான் நடராஜ திருமேனி. 5 தொழிலும் செய்கின்றார் என்று ஒரு மூர்த்தம். இந்த நடராஜ மூர்த்தம் நம்மகிட்ட மட்டும்தான் உண்டே தவிர வட இந்தியாவில் கிடையாது. வட இந்தியாவில் ஏன் கிடையாதுன்னு சொன்னால், சிவபெருமான் அந்த 5 தொழில் செய்கிறவருங்கிறது கிடையாது உங்களுக்கு. அவர் 3 பேரில் ஒருத்தன் அப்படின்னு. ஆகையினால மணிவாசகர் காலந்தொட்டு அந்த கொள்கை தெளிவாக தெரிந்ததினால அந்த கொள்கைகளை மிக 7ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, இன்னும் சொல்லப்போனால் 3ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டுகளில் தோன்ற அருளாளர்கள் அத்தனை பேரும் நமக்கு அந்த கொள்கையில் மயக்கம் வந்துவிட போகிறது என்பதற்காக அத்தனை பேரும் மூவருள் ஒருவன் இவன் அல்லன் அப்படிங்கிற அந்த கொள்கையை தெளிவாக்கி சொல்லுவார்கள். அதே போல மணிவாசகரும் திருஅண்ட பகுதியில் ரொம்ப தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். முழுவதும் படைப்போன், முழுவதையும் படைக்கின்றவன் யார் என்று கேட்டால் நீங்கள் பிரமன் என்று சொல்லுவீர்கள். அந்த முழுவதையும் படைப்போன், அவனை படைக்கின்றவன் யார் என்றால் பழையோன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப பிரமன் என்பவன் படைக்கின்றவன்கிற கான்செப்ட் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த பிரமனை யாரா படைக்கிறா அப்படின்னு கேட்டா இங்க சிவபெருமான் தான் படைக்கின்றார் அப்படின்னு இங்க அதை வலியுறுத்துகின்றார். இந்த கொள்கை வலியுறுத்தல் என்பது படைப்போன் எதை படைக்கிறான்? முழுவதும் படைப்போன், படைக்கும் பழையோன், ரொம்ப பழமையானவன். முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருள் பெருமான். ஆகவே பிரமனுக்கு பிரமனை படைத்தவன் இவன்தான். பிரமன் எல்லாவற்றையும் படைக்கிறார்கள். பிரமனை படைத்தவன் யார் என்றால் சிவபெருமான். நீங்க இந்த பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, நானும் பார்க்கறதில்ல, சொல்லத்தான் கேள்வி. இந்த டிவியில் சீரியல்லாம் போடுகிற பொழுது இந்த புராண சீரியல்லாம் போடுகிறார்கள். புராண கதைகளை சீரியலாக போடுகிறார்கள். இந்த புராண கதையை சீரியலாக போடுகிற பொழுது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இந்த அப்சர்டிட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமான் போய் பிரம்மா கிட்ட ஆலோசனை கேட்பார். இதை விட என்ன ஒரு அவங்க கேட்ட அது புராணத்தில் இருக்குது. இது இப்படி கேட்கிற பொழுது இப்படி சொன்னால் அவன் இன்னொன்று இதில் சிவபெருமான் கையில் ஒரு ஓடு எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தட்டியாக போய் கெஞ்சுறார். இதில் ஏதாவது பிச்சை போடுங்க, இதில் ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு போய் கேட்குறார். இதெல்லாம் நாம் அந்த அந்த மாதிரியான தாக்கம் நம்மை சாராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் திருவாசகத்தை ஒழுங்காக படிச்சிருந்திருக்கணும். இப்போ உடனே நாம் என்ன இந்த வரி தானே நினைப்புக்கு வரும். முழுதும் படைப்போன், படைக்கும் கடவுள் எங்கள் சிவபெருமான். அவனை பிரம்மணிய அவன் ருத்ரன் என்று சொல்லுகிற பொழுது எல்லாவற்றையும் ஒடுக்குகிறான் என்று சொல்லுகிற பொழுது எல்லாவற்றையும் ஒடுக்குகிற பொழுது எல்லாவற்றையும் ஒடுக்கிய பிறகு அதனை படைத்தவனை வைத்திருப்பதில் என்ன? அவனையும் தானே ஒடுக்கணும், அவனையும் சேர்த்து ஒடுக்குவான். இதுவரைக்கும் திருமால் காத்து வச்சிருந்த அத்தனையும் ஒடுக்குவான்.
அவரு காத்ததெல்லாம் ஒடுக்கினதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன வேலை, அவரையும் சேர்த்து ஒடுக்குவான். இப்படி எல்லாவற்றையும் ஒடுக்குகிறவன் தானே ஒடுக்கம். அப்படித்தானே ஒடுக்கம் என்பது. அதனால அந்த முழுமுதற் தன்மையை காட்டுகிறார் பெருமான். அவருடைய கிரேட்னஸை காட்டினது மட்டுமில்லாமல் அவருடைய முழுமுதற் தன்மை என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். படைப்போன் படைக்கும் பழையோன். அப்ப திருமால் சார் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள். படைத்தவைகளை எல்லாம் ஒருவன் காப்பாற்றுகிறான், காத்தல் தொழில் செய்கிறான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். யார் அவரு? திருமால். சரி, அவரை யார் காப்பாத்துறதுன்னு கேட்டார். அவரை யாரையா காப்பாத்துறது? அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வல்லமை உடையவர் அல்லர். இப்போ நாமெல்லாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வல்லமை உடையவர்கள் என்று கருதி கொண்டு இருக்கிறோம். நாம் நம்மளே காப்பாற்றிக் கொள்ளலான்னு. ஆனால் என்று நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வல்லவர்கள் அல்ல. சிவபெருமானுடைய அடைக்கலத்திலும் தஞ்சத்திலும் தான், சிவபெருமானுடைய பாதுகாப்பிலும் தான் நாம் பாதுகாவலாக இருக்கக்கூடியவர்கள் என்கிற கருத்து நம்முடைய திருநீறு பூசுகிற அத்தனை அடியார்களுக்கும் மனதிலே இருக்க வேண்டும். திருநீர் பூசுகிறவர்கள் எல்லாருக்கும் நாம் சிவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோங்கிற அடையாளம் தான் இந்த திருநீர். நீர் இடுகிற பொழுது நான் சிவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிற அடையாளம் இல்லைங்களா? ஒவ்வொரு அடையாளம் ஒவ்வொன்றும் தெரிவிக்குதா இல்லையா? 2 எலும்பு போட்டு ஒரு மண்டை ஓடு போட்டால் என்ன அர்த்தம்? டேஞ்சர்னு அர்த்தம். மித்தது தெரிஞ்சிருக்கமோ இல்லையா? இந்த டேஞ்சரை கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கு. என்ன டேஞ்சர்னு அர்த்தம்? அது ஆபத்துக்கு அடையாளம். அதுபோல ஆபத்து இன்மைக்கு அடையாளம் திருநீர். அது ஆபத்துக்கு அடையாளம். இது திருநீர் பூசிருந்தா இது ஆபத்து இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இனி அதுதான் பெரிய அடையாளம். அந்த அடையாளம் இல்லைன்னா அவரும் ஆபத்தானவர், அவருக்கும் ஆபத்து வரும்னு அர்த்தம். ஆகையினால இன்னும் நான் சொல்லுங்க, வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்னாரு. நான் சொன்னது மணிவாசகர் சொல்லுகிறாரா இல்லையா? ஏன் பயப்படுறாரு சொல்லுங்க பார்க்கலாம். வினையை பார்த்து பயப்படல, விதியை பார்த்து பயப்படல, வேற கொடிய மிருகங்களை பார்த்து பயப்படல, நீர் பூசாதவரை பார்த்து பயப்படுறாரு. வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு அப்படின்னார். ஆகையினால அது அந்த அடையாளம் தானே சுவாமி ஆகையினாலே அங்கே படைத்தவை காப்போன், படைத்தவற்றையெல்லாம் காக்கின்றவனாக சொல்லப்படுகிற திருமால் இருக்கிறாரே, அந்த திருமாலை காக்கின்ற கடவுள், அவரை காப்பாற்றுகிறவன். அவர் கையில் வச்சிருக்கிற அத்தனையும் சிவபெருமானுடைய ப்ராப்பர்ட்டி தான். அவர் கையில் வச்சிருக்கிற சக்கரம், அவர் படுத்திருக்கிற அந்த பார்க்கடல், அவர் போர் செய்கிற கருவிகள் அத்தனையும் சிவபெருமான் தந்தது தான், அவரு கொடுத்தது தான். அவருக்கு லட்சுமி கூட பார்க்கடல்லேருந்து கிடைச்சா, நஞ்சை இவர் எடுத்துக்கிட்டதுனால தான் பார்க்கடல்லேருந்து எல்லாமே கிடைச்சிது. நஞ்சை எடுத்துக்கலன்னா இவங்க பார்க்கடலை திரும்ப கடைஞ்சி எடுத்திருக்க முடியாது. இப்படி சிவபெருமான் எத்தனையோ விதமான காத்தல் தொழிலை செய்கின்ற திருமாலுக்கு காத்தல் தொழிலுக்கான அந்த நிலையிலான ஆற்றலை தந்து அவரை காப்பாற்றுகிறான். அவரை மட்டும் இல்லை, எல்லாரையுமே காப்பாற்றுகிறான். அப்போ மேனேஜரு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறார். மேனேஜர் எல்லாருக்கும் 1ஆம் தேதி ஆனால் பேங்க்கில் போய் பணத்தை ட்ரா பண்ணி கொண்டு வந்து அன்றைக்கி சாயந்தரம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறார். மேனேஜர் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறார். மேனேஜருக்கு யார் சம்பளம் கொடுக்கறது? முதலாளி கொடுக்குறார். மேனேஜருக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? முதலாளி கொடுக்குறார். முதலாளி மேனேஜருக்கு மட்டும் கொடுக்குறாரு. கரெக்டாக பார்த்தா அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கறது முதலாளி தான். அதுபோல காத்தல் தொழில் செய்கிற ஒரு திருமாலை காக்கின்ற ஒரு சிவபெருமான் என்று சொன்னால், திருமால் காக்கின்ற அத்தனை பேரையும் சேர்த்து திருமாலையும் காக்கின்றவர் சிவபெருமான் தான். படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள், காப்பவை கரப்போன். இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? இப்ப இந்த படைக்கின்றவற்றை எல்லாம் படைக்கின்ற கடவுளை
இவர்தான் படைக்கின்றார். படைத்தவற்றை காக்கின்ற கடவுளை இவர்தான் காக்கின்றார். எனவே ஒடுக்குகின்ற கடவுளை இவர்தான் ஒடுக்குகிறார்னு வரணும். ஆனால் அப்படி வரல. அப்படி வராம இவரே ஒடுக்குகிறார். உருத்திரன் நிலையில, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், இந்த 3 நிலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரமன் திருமால் வரைக்கும் சகலர், திருமால் வரைக்கும் சகலர். டீப்ரமோஷன் உண்டு. திருமால் பிரமன் ஆவார், திருமால் இந்திரனா கூட ஆவார், இந்திரன் பிரமன் ஆவான், பிரமன் திருமால் ஆவார், பிரமன் டீப்ரமோட் ஆகி இந்திரன் ஆவான். இப்படி எல்லா டீப்ரமோஷன் உண்டு, திருமாலுக்கே உண்டு. ஆனால் உருத்திரன் ஆனதுக்கு பிறகு கீழே வருது கிடையாது, பிரளயாகலர் ஆயிடுச்சு. அதுக்கு மீண்டும் வரமாட்டார்கள் அவர்கள். அதனால பிரளயாகலர்ல ஆரம்பிக்கிற அந்த உருத்திரனை தானே அதிர்ட்டித்து நிற்பதாக அந்த உருத்திரனாகட்டும், அதற்கு மேலே இருக்க மகேஸ்வரன், சதாசிவன், எல்லாவற்றையும் மகேஸ்வரன் சொல்லணும், மாகேஸ்வரன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? மகேஸ்வரன் சொல்லணும். மகேஸ்வரன் சொன்னா அடியார்கள் அர்த்தம். மகேஸ்வரனை விட ஒரு படி மேல மாகேஸ்வரர்கள், அடியார்கள். அதனால அது ரெண்டுக்கும் நமக்கு, அதனால பேர் மாகேஸ்வர பூஜை. மகேஸ்வர பூஜை இல்லை, அது மாகேஸ்வர பூஜை. அப்படி இந்த மகேஸ்வரனாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சதாசிவராகட்டும், இவங்க எல்லாரையும் தானே அதிர்ட்டித்து நிற்கிறவர், தானே அதிர்ட்டித்து நிற்கிறார் அங்கே. ஆகையினாலே இவற்றை எல்லாம் இவன் படைச்சது, இவன் படைச்சதெல்லாம் இவர் காப்பாற்றினது எல்லாத்தையும் ஒரு நாள் சேர்த்து ஒடுக்கிடுவார். ஒடுக்குகிற பொழுது, அத்தனையும் ஒடுக்குகிற பொழுது, இதுவரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்தவரையும் ஒடுக்குவார், படைத்தவரையும் சேர்த்து ஒடுக்குவார். திரும்பவும் 100 கோடி பிரமர் நுங்கினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னார் அப்பர் சுவாமி. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனேன்னார். அப்ப இந்த அத்தனை முழுமுதற் தன்மை சிவபெருமான் என்று சொல்லுகிற பொழுது, எக்காலத்திலும் பிரமனுக்கும் திருமாலுக்கும் மேம்பட்டவராக விளங்குகிறவரும், உருத்திரனாக அதிர்ட்டித்து நின்றும், சதாசிவராக அதிர்ட்டித்து நின்றும், மகேஸ்வரராக அதிர்ட்டித்து நின்றும் அருளவல்லவர் நம்முடைய சிவபெருமான் என்கிற அந்த முழுமுதற் தன்மையை தெரிவிக்கின்றார். அடுத்தது ஒன்று சொன்னார், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் ஒரு அடுத்த வாசகம் ஒன்று சொன்னார் மணிவாசகர். காப்பவி கரப்போன், படைக்கிறவனும் அவன்தான், காக்கிறவனும் அவன்தான், ஒடுக்குகிறவனும் அவன்தான். ஆனால் அடுத்தது சொன்னார், கரப்பவை கருதா கருத்துடை கடவுள்னார். கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். ஒரு அலுவலகத்துக்கு ஒருத்தர் ஜெனரல் மேனேஜராக போட்டாங்க. அவர் ஜெனரல் மேனேஜராக வந்தார். ஜெனரல் மேனேஜராக வந்த உடனே அதிகமான கெடுபிடி எல்லாம். அப்போ அவர் என்ன பண்ணார், எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எல்லாம் டியூட்டியெல்லாம் கரெக்டாக பார்க்கணும், யாராவது தப்பு தண்டா போனால் ஐ வில் டேக் ஆக்ஷன், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் அதை நடத்துகிறார். அப்புறம் அவருடைய எம்டி அவரை கூப்பிட்டு, எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கப்புறம் எப்படி, எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படி. நீங்கள் யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டுக்கு அனுப்பணுன்னா யோஜனை பண்ணாதீங்க, நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஒருத்தர் ஒழுங்குபட்டு வரல, யாருக்கும் வேலைக்கு இல்லை, சரியாக வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுப்பிச்சிடலாம், வெள்ளை விட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பவர் கொடுத்துட்டார். அப்படின்னு பவர் கொடுத்துட்டார். இப்போ சீஃப் ஜெனரல் மேனேஜர் வந்துட்டார், அந்த பவரோடு இருக்கிறார். இப்போ எவனா தலையை நிமிந்தா அவனை வீட்டுக்கு அனுப்புகிறார். யாராவது தலையை வேலை செய்யும் போது இப்படி நிமிந்து பார்த்தா, ஏன் தலையை நிமிந்து பார்த்தா, ஏன்னா அவருக்கு பவர் கொடுத்ததுனால. இப்போ பவர் கொடுத்ததுனால எப்போவுமே என்ன தோணுன்னு சொன்னால், பவரை யூஸ் பண்ணுறதுக்கு தோணும். அப்போ உண்மையிலே
நான் வேலை பார்த்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் கூட அந்த எம்டியை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், அதாவது இங்கே ஒரு 4 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சா தான் இந்த மொத்த இன்ஸ்டியூஷனே உருப்படும். அப்படி ஒரு 4 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு முதல்ல சஸ்பெண்ட் பண்ணோம், அப்புறமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும், அப்போ தான் இது சரிப்படும் அப்படிம்பார். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, அப்படி சொல்லுவார். ஆனால் ஒருத்தர் கூட அனுப்புறதுக்கு பவர் இருந்தது, அனுப்பலை. ஏன்னா கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் அவர். உங்களுக்கு புரியுதுங்களா? எப்போ வேணால் சமகாரம் பண்ணலாம், எப்போ வேணால் ஒடுக்கலாம், எப்போ வேணால் திருமாலை ஒடுக்கலாம், எப்போ வேணால் பிரம்மனை ஒடுக்கலாங்கிறதுக்காக ஒடுக்கிற மாட்டார். அந்த ஒடுக்குவதற்குரிய காலம் கனிந்து வருகிற பொழுதுதான் ஒடுக்குகிறவரை தவிர தன்னிடம் வல்லமை இருக்கிறது என்பதற்காக அதை பிரயோகப்படுத்துகிறவர் அல்ல சிவபெருமான் என்று சொல்லுகிறார். கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். அவர் தனக்கு வல்லமை இருக்குங்கிறதுக்காக அதை பயன்படுத்த மாட்டார். திருமால் தன்னை முழுமுதற் கடவுள் என்று சொல்லிக் கொண்டார், பிரமனும் தன்னை சொல்லிக் கொண்டார். என்ன நீ 2 பேரும் முழுமுதற் கடவுள் தவிர 2 பேரையும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரா? இல்லை, 2 பேருக்கு உணர்த்தினாரே தவிர 2 பேரையும் அழிக்கலை. அது காலம் கணிந்து வருகிற பொழுது அவருடைய காலம் முடியுமானால் அவர்களை கரப்பவை கருதா கருத்துடை கடவுள்னார். எல்லாவற்றையும் ஒடுக்குகிற வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. படைக்கின்ற பிரமனுக்கு படைக்கிற தொழில் மட்டும்தான் தெரியும். ஒடுக்குகின்ற தொழிலுடைய ஒரு திறன், அவன் எல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய உலகங்களை ஒடுக்குவான். அந்த பிருத்திவி வரைக்கும் அந்த ஆரம்பித்து அந்த அவனுடைய தத்துவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய புவனங்களை மட்டுமே அவன் ஒடுக்குவான். திருமாலையும் அப்படித்தான் ஒடுக்குவான். ஆனால் உருத்திரனை ஒடுக்குவதற்கு மகேஸ்வரர், மகேஸ்வரனோடு சேர்த்து ஒடுக்குவதற்கு சதாசிவரோடு சேர்த்து சிவபெருமானை ஒடுக்குவார். அதான் மகா பேரூழி காலம் என்று சொல்லப்படுகிற காலம், அதில் ஒடுக்குவார். அதனால் எப்போ எதை ஒடுக்க வேண்டும் என்று தெரிந்து அதை அப்பொழுது அவர் ஒடுக்குகின்றவர். எனவே அழித்தல்னு சும்மா வாய்க்கு வந்த மாதிரி சொல்லக்கூடாது, அழிக்கின்ற கடவுள் அப்படின்ட்டு. எல்லோரும் அப்படி தானே சொல்லுங்கள். சிவபெருமான் சொன்னாலே என்ன சொல்கிறாங்க, அப்படியா சார் அவர் அழிக்கிற கடவுள்னு சொல்கிறாங்களே சார் அப்படிங்கிறோம். இந்த பொருளையை கிளப்புனதே இந்த நம்முடைய அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மூவருள் ஒரு காத்தல், படைத்தல், அடுத்தது அழித்தல். அழிச்சிடுவார்கள். அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் ஒன்று தானாக விட்டா அழிஞ்சிட்டு போகுது. பையன் கெட்டு போகணுன்னு மெனக்கட்டு வச்சு அவனுக்கு கடை வைக்கணுமா? நான் கவனிக்காமல் விட்டா கெட்டு போகிறான் இல்லையா? கெடுக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் போடணுமா என்ன அழிக்கிறதுக்குன்னு? அப்படி கிடையாது. அது ஒடுக்கம்னு சொல்லணும். அதை நல்லா அழகாக சொல்லுவாங்க நம்முடைய சைவ சித்தாந்தத்தில். இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுவார் நம்முடைய சிவஞான சித்தியார். சொல்லுவார், நாம் மரணம் அடைகிறோன்னு சொல்லி அதை பயமுறுத்தி வச்சிருக்கோம். இளைப்பாறுதல். டேய், உனக்கு நீ அந்த இளைப்பாறுன்னு போனால் தான் உனக்கு தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு. நீ என்னவோ இதை கட்டி பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்கிற. கொண்டு போய் அங்கே நிறுத்தினார்னா, அப்பா இவ்வளோன்னா முன்னாடியே வந்திருக்கலாமே. எவ்வளோ பிரச்சனையா, எவ்வளோ பிரச்சனை. என்னவோ இதுதான் பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருந்தான். இதுதான் பிரச்சனை, மரணம் தான் பிரச்சனை, இறப்பு தான் பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுங்கிறது தான் இந்த இதுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால அது சிவஞான சித்தியார் சொல்லுவார், இளைப்பாறுதல் அப்படிம்பார். அதனால தான் பயப்பட மாட்டாங்க. விவரம் தெரியாதவங்க பயப்பட மாட்டாங்க இல்லையா? திரைப்படம் பார்க்கிற பொழுது இப்போ அடுத்த சேரில் உட்காந்துருக்குது குழந்தை, இந்த சேரில் இந்த அம்மா உட்காந்துருக்காங்க, பார்க்குறாங்க. அதில் ஒரு பேயோ பூதமோ அப்படி வருது, அப்படின்னு வருது. வந்த உடனே இந்த குழந்தை என்ன பண்ணும்? ஒரே தாவி அம்மா மடியில் கொஞ்சம் பிராண்ட ஆரம்பிச்சிடும். அந்த பேய் பிராண்டுதோ இல்லையோ, இந்த குழந்தை பிராண்டு இருடி ஒன்றும் இல்லை அடியே பேய். அது படாண்டின்னா நம்பாது, வருது. அம்மாவுக்கு தெரியும் அது படம்னு, அருளாளருக்கு தெரியும் அது இளைப்பாறுதல்னு. மற்றவர்கள் எல்லாம் பார்த்து அஞ்சி நடுங்கி பயப்படுகிறார்கள். அவ்வளோதான். இதுதான் சைவ சமயத்தினுடைய அடிப்படை. இதுதான்
அச்சம் கிடையாது, மரணத்தை கண்டு அச்சம் கிடையாது, பயமே கிடையாது, தவிர்க்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது என்னன்னு தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆகையினாலே அதை சொல்லுகிறார். கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேரு ஆயி நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புரையும் கிழவோன் நாள்தரும் நாள்தரும். திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேரு ஆய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புரையும் கிழவோன் நாள்தரும். இந்த நாள்தோறும்ங்கிறது பின்னால் கொண்டு போகணும், அடுத்த வரைக்கு கொண்டு போகணும். நாள்தோறும் அருக்களில் சோதி அமைத்தோன் காண்க அப்படின்னு அதுக்கு எடுத்துட்டு போயணும். அறுவகை சமயம் என்று சொல்லுகிற சமயங்கள் நிறைய நிறைய சமயங்கள். மதம்னு சொல்கிற வழக்கம் இல்லை, மணிவாசகர் காலத்தில் அதை மதம்னு சொல்லுகிற வழக்கம் இல்லை. அதை ஒன்று வாதம்னு சொல்லுவார்கள், இல்லை என்றால் சமயம் என்று சொல்வார்கள். இப்போ மாயாவாதம் அப்படின்று சொல்வார்கள், இல்லாவிட்டால் சமயம் என்று சொல்வார்கள். மணிவாசகர் காலத்தில் இருந்த சமயங்கள் பல இப்போ இல்லை, மணிவாசகர் காலத்தில் இல்லாத பல சமயங்கள் இப்போ இருக்கு. ரெண்டும் உண்டு. அவர் காலத்தில் இருந்த சமயங்கள்லாம் பல இப்போ இல்லை, அவர் காலத்தில் இல்லாத பல சமயங்கள் இப்போ இருக்கு, வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்திருக்குது பல சமயங்கள். அது இருக்கட்டும், அது இறைவனுடைய திருவுருள். இப்போ சீக்கியம் எடுத்துக்கொள்வோம், அது எப்போ வந்தது? சீக்கியம், பௌத்தம், சமணம். இப்போ பௌத்தம் சமணம் எல்லாம் மணிவாசகர் காலத்திலேயே உண்டு. இப்போ இஸ்லாம் கிறித்துவம் போன்ற சமயங்கள் பிற்காலத்தில் தோன்றியது, அப்புறமா வந்தது அந்த மதங்கள் சமயங்கள் வந்தன. இப்போ இவர் சொல்லுகிற இவர் காலத்தில் இருந்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு அறுவகை சமயங்களை சொல்லுகிறார். இந்த அறுவகை சமயங்களை எதை சொல்லுகிறார்? அதை புறச்சமயங்களை சொல்லுகிறாரா, புறப்புற சமயங்களை சொல்லுகிறாரா, அகப்புற சமயங்களை சொல்லுகிறாரா, அகச்சமயங்களை சொல்லுகிறாரா அப்படின்னு பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு தெளிவு வரணும்ல. வெறும் அறுவகை சமயம்னு சொன்னால் நமக்கு தெளிவில்லாமல் போகுமே. அதுக்காக அதுக்கு தெளிவாக சொல்கிறார். அறுவகை சமயம்னு சொன்னவர் திருத்தகும் அறுவகை சமயம் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? திருத்தகும் அறுவகை சமயம். திருத்தகும் அறுவகை சமயம்னா இந்த திருந்தாத சமயங்கள் உண்டு, இது கொஞ்சம் திருந்தின சமயங்கள். இந்த திருந்தாத சமயம்னு எதை சொல்றாருன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற சமயங்கள்லாம் திருந்தாத சமயங்கள். கடவுள் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள்லாம் திருத்தகு சமயங்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற கடவுள் யாருன்னு பார்த்தா அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு கடவுளை சொல்லுகிறாரு. ஆனால் கடவுள் உண்டுங்கிறான். கடவுள் உண்டு என்று சொன்னாலும் அந்த உண்டு என்கிறதுல ஒப்புக்கொள். அவர் காலத்தில் இருந்த சமயங்களை ஆய்வாளர்கள் பட்டியலிடுகிறார்கள். ஆறுகதம், இரண்யகற்பம், வைணவம், சௌரம், சௌமியம், வாமம், இந்த சமயங்கள் அப்போ இருந்தது, அவர் காலத்திலேயே இருந்தது. இந்த அறுவகை சமயங்களை பின்பற்றுகிறவர்கள் இருந்தார்கள். இந்த அறுவகை சமயங்களுக்கு கொள்கைகள் இருந்தன. இந்த கொள்கைகளை பின்பற்றி அந்த கொள்கைகளின் வழி நடந்து முக்தி பெறுவதற்கு அங்கே வழிகள் சொல்லப்பட்டிருந்தன. அப்படி அவர்கள் முக்தி அடைவதாக சொல்லப்படுவது, கடவுளிடம் தானே போய் முக்தி அடையணும். அப்போ அவர்கள் கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும்ல. ஆறுகதம் என்று சொல்லக்கூடிய சமயத்தினுடைய கடவுள் உங்களுக்கு தெரியும். அவர் அந்த அருகன் என்று சொல்லக்கூடியவர். அருகன் தெரியும் உங்களுக்கு, அவர் தான் அவங்களுடைய தலைவர். இரண்யகற்பம் பாருங்க, ஒரு சமயமே இருக்கு. இதுக்கு யாரு கடவுள்னு கேட்டால் பிரம்மா.
இரண்யகர்ப்பம். அவர்கள் அந்த சமயத்தை பின்பற்றி அந்த சமயத்தின் வழி ஒழுகி அந்த சமய கொள்கைகளை செய்து வருகிற பொழுது அவர்களுக்கு முத்தி தரக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டால் பிரம்மா, இரண்யகர்ப்பம். அது அடுத்தது வைணவம். அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு யார் கடவுள்? விஷ்ணு, திருமால் தான் கடவுள். அவரைத்தான் சென்று முத்தி அடைதல் என்பது, அவரை சென்று சேருவது, அதுதான் கடவுள். இன்னும் முடியல, இன்னும் அடுத்தது இருக்கு. சௌரம்னு ஒன்று இருக்கு. சௌரம் அப்படின்னு சொன்னால் சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டது. சூரியனை வழிபடுவது, சூரியனை கடவுளாக வழிபடுவது, சூரியனிடமே முக்தி நிலையில் போய் அவரிடமே போய் சேருவது என்று சொல்லக்கூடிய சமயம் சௌரம். இப்போ கூட சௌரி ராஜன் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. சௌரம் சௌரி ராஜன் அப்படிங்கிறதுலாம் சூரியனை குறிக்கும். ஆனாலும் சௌரிராஜன் என்பது சிவசூரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையே குறிக்கும் அப்படின்ட்டு அதை குறிக்கும் என்று சொல்வார்கள். சௌரம். அடுத்தது சௌமியம். சௌமியத்துக்கு கடவுள் யாரு தெரியுங்களா? சந்திரன். சௌமியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ பேரு கூட. சௌமியாங்கிறது சந்திரனை குறிக்கும். சௌமியம்னு ஒரு இது, அதுக்கு கடவுள் சந்திரன். சந்திரனை சென்று அடைகிறதுக்கு அவர்கள் அந்த சமயத்தை பின்பற்றுவார்கள். இப்போ அவர்களுக்கு இஸ்ரோவுக்கு நல்ல தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? சந்திரயான் அவர்களுக்கு வழிகாட்டுன்னு நினைக்கிறேன் முத்தி அடைகிறதுக்கு. அப்படி சௌமியம் என்று சொல்லக்கூடிய. அடுத்தது வாமம் அப்படிங்கிற ஒரு சமயம் இருந்திருக்கு. இவங்க கடவுளை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள், அது நல்ல தெளிவாக கடவுளை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள். ஆனால் அந்த கடவுள் யாருங்கிறது தான் கொள்கை வேறுபாடு. இந்த கடவுள் எங்கள் கடவுள் இவர் தான் அப்படின்னு கடவுள். சௌமியம். வாமம் என்று சொல்லக்கூடிய சமயத்தவர், அவர்களுக்கு கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா அவர்கள் கடவுள் இந்த பார்வதிக்கு, உமாமகேஸ்வரிக்கு தொண்டு செய்கின்ற சில பெண்கள், அவர்களையே முழுமுதற் கடவுளாக வைத்து சிவசக்தி அல்ல. வாமம் வேற, சாக்தம் வேற. சாக்தம்ங்கிறது சிவசக்தி, வாமம்ங்கிறது சிவசக்தியில் கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்ற மாதிரி அவர்கள் அதனுடைய முழுவத்தன்மை நாட் ஃபுல்லி டிஃபைன்ட் அண்ட் குவாலிஃபைடு அது மாதிரி. அப்போ இந்த வாமம் என்று சொல்லக்கூடியது அவங்க கடவுள். இப்படி பல பல சமயங்கள், இவையெல்லாம் திருத்தகும் அறுவகை சமயங்கள்னு. திருத்தகும் அறுவகை சமயங்கள். இந்த திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும், அறுவகை என்று சொன்னால் அவரவர்களுக்குரிய கொள்கைகள் வேறுபாடு உடையன. எப்படி அந்த சமயத்திற்கே உரிய கொள்கைகள், அந்த சமயத்தை பின்பற்றுவதற்குரிய வழிமுறைகள், அந்த இறைவனை அடைவதற்குரிய வழிமுறைகள், முக்தியினுடைய நிலை, இப்படியெல்லாம் சொல்லி அவருடைய கொள்கை வேறுபாடுகள் இருக்கிறதுனால அறுவகை சமயத்தோர்னு சொல்லாமல் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும், அறுவகையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விதத்தில் இருக்கிற காரணத்தினால அறுவகையோர்க்கும் வீடு பேராய், வீடு பேரு என்று சொல்லுகிறது இந்த வாழ்வை விட்டு முக்தி அடையக்கூடிய பேராக, பெறுகின்ற நிலையாக, முக்தியாக. பேருன்னா முக்தி, வீடு என்று சொன்னால் விடுதலை பெற்று பெறுகின்ற முக்தியாய் நின்ற விண்ணோர் பகுதி. நின்ற விண்ணோர் பகுதி. யார் இந்த விண்ணோர் பகுதி? இந்த விண்ணோர் பகுதியில் யார் யார்? பிரம்மா, திருமால், சூரிய, சந்திர, இந்த வாமம், இவங்க எல்லாருமே யாரா? விண்ணோர் பகுதி. உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறவர்களாக இருக்கிற இவர்களை
தங்களுடைய முக்தியினுடைய நிலை இறுதியாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அறுவகை சமயத்தோறும் வீடு பேராயி நின்ற விண்ணோர் பகுதி, இப்ப சொன்ன அறுவகை சமயமும் அறுவகை சமயத்தோரில் இருக்கக்கூடிய அருகன், பிரமன், திருமால், சூரியன், சந்திரன், அந்த சிவ பார்வதிக்கு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களில் சிலர், அதில் ஒருவரையோ இருவரையோ சொல்லுகிற வழக்கமோ, அது சரியாகவே சொல்லலை. அது அது பெண் என்று சொல்லுகிற பொழுது அது சக்தின்னு கூட சொல்லலை. அது அப்படிப்பட்ட ஒரு வாமம், அப்படி சொல்லப்பட்ட ஒரு சக்தி. இது இவர்கள் எல்லோருமே விண்ணோர் பகுதி, தேவர்கள் விண்ணோர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இவர்கள் எல்லோரும் இதெல்லாம் விட கிளைமேக்ஸ் இப்போ தான் சொல்ல போகிறார். இத்தனை பேரையும் சிவபெருமானை நோக்குகிற பொழுது புழுக்கள் போல அப்படின்னார். சிவபெருமானை நோக்குகிற பொழுது புழுக்கள் போலன்னார். கீடம் புரையும் கிழவோன், கீடம்னா புழுன்னு அர்த்தம். அப்ப சிவபெருமானுடைய அந்த வல்லமையும் அவனுடைய எண்குணங்களும் அவனுடைய பிரகாசமான அந்த அந்த நிலைகளும் அவரை ஒப்பிடுகிற பொழுது இவர்கள் அத்தனை பேரும் புழுக்கள் போல் விளங்குகிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ பாருங்க, இவங்கெல்லாம் புழுக்கள்னு சொன்னால் அப்போ அவர்களை போய் வழிபாடு செய்து நம்முடைய வாழ்வை வீணாக்கி கொள்ளக்கூடாது. வாழ்வு என்பது, இந்த மானுட வாழ்வு என்பது ஒரு சமயம் நமக்கு வாய்த்திருக்கிற பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. இதில் நமக்கு எது ரைட்டு எது ராங்குன்னு தெரியாமல் போகிறவங்க எதையோ பார்த்து கொண்டு எதையோ கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எது தவறு எது சரி என்று தெரிவிக்கிற ஒரு பாங்கு நமக்கு கிடைத்திருக்கிற பொழுது நமக்கு சொல்கிறாரா இல்லையா? மற்றவங்கள விட்டுருங்க, இப்போ நம்ம எடுத்துக்குவோம். நமக்கு சொல்லப்படுகிறதா இல்லையா? நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு சொல்லப்படுகிற பொழுது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்திரத்தில் நிற்கக்கூடாது. அந்த ஒரு அந்த இது வேணும். இந்த குறிப்பு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யக்கூடாதான்னு கேட்காதீங்க என்ன, நான் அது சொல்ல வரல, நான் அது உங்களுடைய தனிப்பட்ட. ஆனால் திருவாசகம் கேட்டதுக்கு பிறகு, திருவண்டபதியை கேட்டதுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் வடை சுடுறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆஞ்சநேயருக்கே இதுன்னா ஷீரடி சாய்பாபாவுக்கு என்னன்னு பார்த்து என்ன ஒரு ஃபீவரு, அது ஒரு அது வந்து புரியவே மாட்டேங்குது. அவர் ஒரு ஒரு பெரியவர், அவங்க வந்து ஒரு தர்மவான், ஒரு நியாயவான், அவர் அங்கே வாழ்ந்தார் நார்த்தில், ஓகே அதெல்லாம். ஆனால் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசரோடையெல்லாம் கம்பேர் பண்ண முடியுமா? மாணிக்கவாசகரோடையெல்லாம் ஒப்பிட முடியுமா? நம்ம ஆளுங்களுக்கு நம்மால் பெருமையே தெரியாமல் ஒரு ஞானசம்பந்தருடைய பெருமை, ஒரு திருநாவுக்கரசர் பெருமை, ஒரு மாணிக்கவாசகருடைய பெருமை, ஒரு சுந்தரருடைய பெருமை அது தெரியாமல் எங்கே பார்த்தாலும் ஒரு பொம்மையை வாங்கி வச்சிட்டு இருக்கிறான். அது எப்படி? அந்த ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், ஏதோ யாரோ ஒருத்தர் சொல்கிறது, நான் வச்சுருந்தேங்க எனக்கு எல்லாம் சரியாக போச்சு, உங்களுக்கு எல்லாம் சரியாகணுன்னா நீங்கள் வாங்கி வைங்க அப்படின்னு சொன்ன உடனேங்க அதை அவர் சொல்கிற வாக்கையே அதை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு செய்கிறது. இப்படி சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். நானாவது கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன். ஆனால் மாணிக்கவாசகர் கீடம் புரையும் அப்படின்னுட்டார். அவரெல்லாம் புழுக்கள் போல்வார்கள் சிவபெருமானுக்கு முன்பாக அப்படின்னு. சிவனை வழிபடுகிற நம்முடைய கரங்கள் மற்றவரை வழிபடுவதற்கு எடுக்கலாமா அந்த கையை? தோழத்துக்கு எடுக்கலாமா அந்த கையை? அவனையும் அவன் அடியார்களையும் வணங்குவதற்குன்னே இந்த கரங்கள் நமக்கு இருக்குது. இந்த ரெண்டு கரமும் நமக்கு சிவனையும் வணங்குவதற்கும், கைகால் கூப்பி தொழீர் அப்படின்னு சிவனையும் சிவனடியாரையும் வணங்குவதற்கே இருக்கக்கூடிய இந்த கரங்கள், வேற எவரையும் வணங்குதல் கூடாது. அப்படி தான் சைவத்தில் அந்த நெறியும் அந்த கட்டுப்பாடும் அந்த உறுதியும் வேணும். இந்த உறுதி வேணும். அந்த உறுதியை தருவது தான் திருவாசகம். அவருடைய பரந்த அந்த முழுமுத தன்மையை சொல்லிக்கொண்டே வருகிறார்.
அந்த நீங்கள் பாருங்கள் மேலே படைப்போன் படைக்கும் படையோன் ஆரம்பித்து பிரமன் அல்ல, திருமால் அல்ல, இந்த இருவருக்கும் மேம்பட்ட உருத்திரன் கூட அல்ல, அவர் எல்லாருக்கும் மேம்பட்டவராக விளங்கக்கூடிய மகா பேரூழி காலத்திலே அந்த பேரூழியை செய்கின்றவன். அது மட்டுமல்ல, 6 சமயம் கடவுள் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள், இதில் இன்னும் வேணால் சேர்த்துக்கலாம், எந்த சமயங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடவுள் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிற சமயங்களுடைய கடவுளராக இருக்கிறவர்கள் சிவபெருமானோடு ஒப்பிடுகிற பொழுது புழுக்கள் போல்வர் என்று அதையும் சொல்லுகிறார். அந்த கிரேட்னஸ் ஆஃப் சிவபெருமான் அதை சொல்லி கொண்டு வருகிறோம். அவனுடைய பெருமை இன்னும் என்னென்னா, நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், தின்திரள் தீயில் வெம்மை செய்தோன், பொய் தீர்வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன், என்று என்று எனை பல கோடி எனை பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோன், அகுதான்று நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், தின்திரள் நீரில் வெம்மை தீயில் வெம்மை செய்தோன், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், அருக்கனில் சோதி அமைத்தோன். நாள்தோறும் இன்னும் கண்டுபிடிக்கல, சூரியனுக்கு போயிருக்கு, நம்ம இப்போ தான் அனுப்பிச்சிருக்கிறோம், அது போயிருக்கு, ஆதித்யா போயிருக்கு, போகட்டும். ஆனால் இந்த சூரியனுக்கு அதனுடைய மேற்பரப்பில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, ஜுவாலை விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, பல வாயுக்கள் எரிந்து கொண்டு இருக்கின்றன. எரியணும்னா ஃபியூவல் வேணுமா இல்லையா? ஏதாவது ஒரு ஃபியூவல் இருந்தால் அது எரியணும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் சூரியனை பார்க்கிற பொழுது, ஓ இன்னைக்கு வச்சிருக்கிறார், என்னைக்கு மெயின் ஆஃப் பண்ணுவான்னு தெரியாது இல்லையா? இன்னைக்கு வச்சிருக்கார். நாள்தோறும் அருக்கனில் சோதி. அந்த அருக்கன் என்பவன், நம்ம அன்னைக்கே கூட சொன்னேன், கிழக்கில் எழுந்திருப்பதாக நாம் சொல்லுகிறோம். கிழக்கில் ஒரே இடத்துல எழுந்திருக்கல, மாறி மாறி எழுந்திருக்கிறான் என்று சொன்னோம். ஒவ்வொரு நாளும் சூரியன் மாறி மாறி எழுந்திருப்பதனால் நமக்கு அனுபவங்களும் புதிதாக வருகிறது. எனவே இந்த அருக்கனையே கடவுளாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த சௌரம் என்கிற சமயத்தார் தெரிந்து கொள்ளாதது, இந்த சூரியனுக்கு அந்த வெப்பத்தை சோதியை தந்தவன் சிவபெருமான். அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகுமதியில் தன்மை வைத்தோன். இதே நெருப்பு தாங்க அங்கே போய், இதே ஒளி தான் அங்கே போய் படுது, இங்கே சந்திரனில் போய் படுது, வேற இல்லை, சூரியனுடைய கதிர் தான் போய் படுது. ஆனால் பட்ட உடனே அது திருந்தி தன்மை ஆயிடுது, திருத்தகுமதினாரு, அது கூல் பண்ணிடுது. அது அங்கே பட்டு நமக்கு வருகிற பொழுது அது கூலாக இருக்கு. அதனால அப்படி வருவதற்குரிய ப்ராப்பர்ட்டி யார் வச்சான்னு கேட்குறார். இதுக்கு ஜோதி வைத்தவர், அதற்கு அந்த தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த குளிர்ச்சியை எப்படி வந்தது, அந்த குளிர்ச்சி எப்படி வந்தது, அந்த குளிர்ச்சியை தந்தவன் சிவபெருமான். திருத்தகுமதியில் தன்மை வைத்தோன், தின்திரள் தீயில் வெம்மை செய்தோன். அருக்கனும் மதியும் சிவபெருமான் வைத்த ஒளியினால் தான் இந்த உலகமானது ஒளி பெறுகிறது என்கிறது. நம்ம எப்படி சொல்லுகிறோம்னா, அந்த இரண்டும் சிவபெருமானுக்கு 2 கண்களாக இருக்கிறது, நெற்றிக்கண் தீயாக இருக்கிறது. அதனால் அந்த 3ஐயும் வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். அருக்கண் மதி தீ என்று அந்த 3ஐயும் சொல்லுகிறார். 3 நயனங்கள், இந்த 2 நயனங்களால் ஒளிப்படுத்துகிற பொழுது தான்
உமை சென்று அந்த விழிகளை மூடுகிறாள். உலகமே பேரிருளிலே மூழ்கி விடுகிறது. உடனே அந்த நெற்றிக்கண்ணானது தானாக திறந்து கொண்டு இந்த உலகத்திற்கு ஒளி ஊட்டியது என்கிற புராண செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த உலகிற்கு ஒளி என்பதை சிவபெருமான் தான் தருகின்றான். இந்த ஒளி என்பது சிவபெருமானால் தரப்படுவது. ஆகையினால் அருக்கணில் சோதி அமைத்தோன், திருத்தகுமதியில் தன்மையை வைத்தோன், தின்திரல் தீயில் விண்மை செய்தோன். தீயிலே வெம்மை இருக்கிறது, ஒரு வெப்பம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வெப்பமாக இருக்கிறான், அதிலே குளிர்ச்சியாக இருக்கிறான், அதிலே சோதியாக இருக்கிறான். பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், வானில் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன். பொய்தீர் வான் என்று சொன்னார். பொய்யை தீர்க்கிற வான் ஏன் சொன்னார்னு கேட்டா, உலகாயுதர்களும் பௌத்தர்களும் இந்த ஐந்தாவது பூதமாகிய ஆகாசம் இல்லை, கிடையாது, இவங்க கப்சா விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். அவருடைய பொய்யை தீர்க்கும் விதமான வான் அப்படின்னார். பொய்த்தீர். அவர்கள் பொய் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், நம்ம பொய் பேசுகிறோம். உண்மையிலேயே வானம் என்று சொல்லக்கூடிய ஆகாசம் என்கிற பூதம் உண்டு. எல்லாவற்றையும் தனக்குள் கொள்ளுகிற கொள்ளிடமாக ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? எல்லாம் இருக்கிறதுன்னா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் இல்லையா? அந்த இடம் வேணுமே. அந்த இடம் அது பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன்னர். ஏன் கலப்பு வைத்தோன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கிறேன் இங்கே இருக்கிற அன்பர்களுக்கு. நாம் திருமுறைகளை சொல்லுகிற பொழுது நாம் திருச்சிற்றம்பலம் சொல்லி தான் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதானே வழக்கம். 1ஆம் திருமுறை சொல்லுகிறோம், திருச்சிற்றம்பலம். 1ஆம் திருமுறை முடித்த உடனே திரும்ப திருச்சிற்றம்பலம். இப்படி திருமுறைகளை சொல்லுகிற பொழுது திருச்சிற்றம்பலம் நிறைய செய்யுது. அது ஏன் அப்படி திருச்சிற்றம்பலம் சொல்கிறோன்னு யாராவது ஒருத்தர் அங்கேருந்து சொல்லுகிறேன். யார் வேணா சொல்லலாம். சாமி சாமி சரி, நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா? புரியல. திருச்சிற்றம்பலம் சொல்லுவோன்னு தெரியுமா? அது பாதி பேருக்கு அப்படி ஒன்று வழக்கம் உண்டா சார்? அது எங்களுக்கு திருச்சிற்றம்பலம்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம், திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிப்போம். ஏன் அப்படின்னு கேட்கிற பொழுது இது என்னன்னு கேட்டால், இந்த பூதங்களில் ஆகாயம் இருக்கு இல்லையா, இந்த ஆகாயம் மட்டும் மண்ணிலையும் கலந்துருக்கும். மண்ணுன்னா நிலம் மட்டும் இல்லை அந்த பூதம், அதில் நிலம் இருக்கும், நீர் இருக்கும், தீ இருக்கும், காற்று இருக்கும், ஆகாயம் இருக்கும். 5 பூதமும் கலந்துருக்கும். எதில்? நிலத்தில். நீரில் 4 பூதங்கள் இருக்கும். நிலம் மட்டும் இருக்காது, நீர், தீ, காற்று, ஆகாயம், 4 பூதங்கள் இருக்கும். அந்த தீ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் லேட்டன் ஹீட்டுன்னு. நீரில் நெருப்பு இருக்கு தெரியுமா? நீரில் நெருப்பு இருக்கு தெரியுமா? அந்த நீரில் இருக்க நெருப்பை உறிஞ்சினா ஐஸ் கட்டி ஆகிடும். நீரில் நெருப்பு உண்டு, அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் இதில் ஃபிசிக்ஸில் சொல்லுவோம் லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம் அதை, லேட்டன் ஹீட். அது சரி. தீயில் தீ இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு, நிலமும் நீர் இல்லை. இந்த பூதத்தில் 3 இருக்கு. என்னென்ன இருக்கு? தீ, காற்று, ஆகாயம். காற்று எடுத்துக்கிட்டா காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு, நில, நீர், தீ 3 கிடையாது. ஆகாயம் எடுத்துக்கிட்டா ஆகாயம் மட்டும் தனியாக இருக்கு. இப்போ இந்த ஆகாயத்தினுடைய தன்மை என்னன்னா, அது நிலத்திலையும் இருக்கும், நீர்லேயும் இருக்கும், தீயிலையும் இருக்கும், காற்றுலையும் இருக்கும், தனியாகவும் இருக்கும். அப்போ இந்த சிற்றம்பலம் என்பது ஆகாசத்தலம். திருச்சிற்றம்பலங்கிறது ஆகாசத்தலம்.
அந்த ஆகாச தலமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தனித்து இருப்பான், கலந்தும் விளங்குவான். அப்படி நாம பாடுகிற பாடல்கள்ல அவன் கலந்து விளங்க வேண்டும் என்பதற்காக, அவனை வரவழைப்பதற்காக திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி அவனை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். புரியுதுங்களா? இதுக்கு பேரு ஆவாகனம் பண்றதுன்னு பேரு. என்ன பேரு? இவன் என்ன இருந்தாலும் இது ஒரு எழுத்து, ஒரு பேப்பரு, வெறும் சொல்லு இல்லை. இதுக்குள்ள சாமி வந்து இறங்குறார். இப்போ கும்பம் வச்சு அவங்களாம் கிரியை பண்ணுகிறவரெல்லாம் பண்ணுவாங்க, அதில் ஆவாகனம் பண்ணுவாங்க, இறக்குவாங்க. அதுபோல இறக்குறாங்க. இறக்கிற சாமியை திரும்ப அனுப்பி வைக்கிறதுக்காக திரும்பவும் திருச்சிற்றம்பலம் சொல்லி அனுப்புவாங்க. அதனால எல்லாவற்றிலும் கலந்திருப்பது ஆகாயம். ஆகாயம் எல்லாவற்றிலும் கலந்தும் இருக்கும், தனித்தும் விளங்கும். சிவம் எல்லாவற்றிலும் கலந்தும் இருக்கும், தனித்தும் விளங்கும். அதனால செப்பையா சொன்னார், வானில் கலப்பு வைத்தோன்னார். பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், வானமாக இருந்து எல்லாவற்றிலும் அந்த வானத்தை கலப்பாக வைத்தவன் சிவபெருமான். மேதகு காலின் ஊக்கம் கண்டோன். கால்னா காத்து, காலின் ஊக்கம் கண்டோன். காற்றுக்கு நல்ல ஊக்கம் இருக்கு, ஒரு இடத்துல இருக்காது, சுத்திக்கிட்டே இருக்கும், அங்கேயும் இங்கேயும் தெரியும். சலித்து திரட்டும் வாங்க காற்றினுடைய தொழில் சொல்லுகிற பொழுது அங்கேயும் இங்கேயுமா சுற்றி திரட்டிட்டு இருக்கோம். நான் அதை விட ரொம்ப சிறப்பு, அது அதுக்கு தான் இவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காரு, வேற எதுக்குமே கொடுக்கல இல்லையா? நம்ம கூட ஆளுநரை சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவோம்? மேதகு ஆளுநர் அவர்கள், அப்படிதான் சொல்லுவோம். அது மாதிரி மேதகு கால் அவர்கள், காற்று அவர்கள் அப்படின்னு சாமியும் மேதகு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டால், அன்னார் இல்லைன்னா இதை பாடவே முடியாது. மூச்சு காத்தா உள்ளே போயிட்டு வெளியில் வராரு அவர் தான். அப்படி நம்முடைய உயிர்ப்பாய் இருக்கிறது இயங்குவதற்கும் அவர் காரணமாக விளங்குகிறார் இந்த காற்று. ஆகையினால மேதகு கால் என்று குறிப்பிடுகிறார். மேதகு காலின் ஊக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன். நீரில் சுவையாக இருக்கிறானா சிவபெருமான். பாருங்க இப்படி நாக்கு காஞ்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேஸ்ட் தெரியாது. நாக்கு வரட்ட வரட்டுன்னு காஞ்சி இருந்து வச்சுக்கோங்க, அதில் ஈரப்பசை இருந்தா தான், அதில் ஈரம் படிஞ்சிருந்தா தான் நீங்கள் கொடுக்கறதுனுடைய டேஸ்ட்டு தெரியும். நாக்கு காஞ்சி இருந்ததுன்னா ஒரு டேஸ்ட்டும் தெரியாது. அப்போ வீட்டுக்காரருக்கு எப்போ சாப்பாடு போடணும்னு தெரியுதா? ஆமாம், அப்போ போட்டால் குறையே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நாக்கு காஞ்சி போனால் டேஸ்ட்டு தெரியாது. அப்போ இந்த நிழல் திகழ் நீரில் இன்சுவை அப்படிங்கிறது, நிழல் திகழ் அப்படின்னு சொன்னால் அந்த பியூர் வாட்டரில் தான் நிழல் விழும், அந்த வாட்டரில் தான் சுவையும் தெரியும். கண்டாமினேட்டட் வாட்டரில் தெரியாது. அதனால் இப்போ இடம் சொல்லுங்களேன், நீங்கள் 1000 சொல்லுங்கள். இங்கேயே கூட அண்ணா நகர்லையா, அங்கே இங்கே திருநெல்வேலி அல்வா கடை இருக்குது, திருநெல்வேலி அல்வா கடை இங்கே இருக்குது. அங்கே திருச்சிக்கு போனால் திருநெல்வேலி அல்வா கடை இருக்குது, மதுரைக்கு போனாலும் திருநெல்வேலிக்கே போகிறோம், திருநெல்வேலி அல்வா கடை இருக்குது. எல்லா அல்வாவும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் திருநெல்வேலி அல்வா தான் திருநெல்வேலி அல்வா, மித்ததெல்லாம் அல்வா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் திருநெல்வேலியில் மட்டும்தான் தாமிரபரணி ஆற்றை பயன்படுத்தி அந்த அல்வா தயாரிக்கிறாங்க. அந்த டேஸ்ட் எதனால் வந்ததுன்னா தாமிரபரணி ஆற்று தண்ணி, அந்த டேஸ்ட்டு திருநெல்வேலி அல்வா. நம்ம ஊரில் அல்வா சரி இருக்கட்டும், ஏதோ ஒரு வாட்டு நமக்கு கடவுளுடைய அருள் நிறைய இருக்குங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். அதில் ஒன்று இந்த தண்ணியை குடிச்சிட்டு உயிரோடு இருக்க பாருங்க. நம்ம என்னென்னவோ தண்ணியெலாம் கொடுக்குறோம், ஏதோ கேண்டில் ஏதோ இதில் அத்தனையும் குடிச்சிட்டு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்படின்னா சாமி அவ்வளோ பாதுகாப்பாக நமக்கு இருக்கிறாரு, அப்படி பாதுகாக்கிறாரு. அப்படி அதனால சொல்றாரு நிழல் திகழ். இந்த பியூரிட்டி செக்கு சொல்றாரு, வாட்டருக்கு பியூரிட்டி செக்கு நிழல் கரெக்டாக விழணுமா, அதான் நிழல் திகழ்
நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன். ரொம்ப கிளாரிங்கா தெரியக்கூடிய ஒரு ட்ரூத் என்னன்னு கேட்டா, அந்த நிலத்திற்கு கடினத்தன்மை இருக்கு, வன்மை இருக்கிறது என்பது கிளாரிங்கா தெரியும். எவ்ரிடே வி ஸ்டாண்ட் ஆன் இட், எவ்ரிடே வி ஆர் ரன்னிங் ஓவர் இட். ஒவ்வொரு நாள் ஓடுறோம், விதிக்கிறோம், நடக்கிறோம், அத்தனையும் தாங்கிட்டு இருக்கு. இத்தனை பேரையும் தாங்குது, நாட் 1 or 2, இத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி பில்டிங்கு, எல்லாத்தையும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலையினாரு வள்ளுவ பெருமானார். அத்தனை பேரையும் தாங்குகிறது. இது யாரும் நமக்கு சொல்லணுமா? வெளிப்பட, இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். வெளிப்பட மண்ணில் திண்மையை வைத்தோன் என்று என்று எனை பல கோடி எனை பல பிறவும். இப்படி என்ன சொல்றது? நான் எடுத்துக்காட்டா ஒரு 5-6 சொன்னேன். பல பல கோடி பொருள்கள், பல பல கோடி தன்மைகள், பல பல கோடி பொருள்கள், பல பல கோடி தன்மைகள். அந்தந்த பொருளுக்கு அந்தந்த தன்மையை அததிலே தவறாமல் அடைத்து வைத்திருக்கிற ஒருவனுடைய பெருமை நம்மால் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். எத்தனையோ விதமான பொருள்கள், எத்தனையோ விதமான பொருள்களுக்கு எத்தனையோ விதமான தன்மைகள், கோடிக்கணக்கான பொருள்கள், கோடிக்கணக்கான பொருள்களுக்கும் கோடிக்கணக்கான தன்மை. இந்த கோடிக்கணக்கான தன்மைகளையும் அந்தந்த பொருள்களிலே அந்தந்த தன்மை மாறாதபடிக்கு அடைத்து வைத்திருக்கிறான், அதிலே பொருத்தி வைத்திருக்கின்றான். அவ்வையின் அடைத்தோன், அவனுடைய மிகப்பெரிய ஆட்சி திறம் எவ்வாறு சொல்வது என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வரி வரைக்கும் நாம் இன்றைய தினம் சிந்தித்தோம். தொடர்ந்து வருகிற வியாழக்கிழமை மீண்டும் சந்திப்போம். இன்னும் அரிய செய்திகள், பல செய்திகளை பின்னால் சொல்லுகிறார். மிக அற்புதமான ஒரு பகுதியாக வருகின்ற பகுதிகளெல்லாம் அமைகின்றன. வாழ்த்து பகுதியாக வைக்கின்றார். இதை விட நமக்கு சிறந்த வாழ்த்து பகுதி இருக்க முடியாது. நாம் அந்த வாழ்த்து பகுதியை முன்னோன் காண்க முழுதோன் காண்க என்றெல்லாம் அவனுடைய பெருமையை சொல்ல முடியாமல் பறக்க பேசுகிற அவருடைய திறத்தை நாம் இங்கே சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் அடியன் ஞானத்திரன் என்கிற பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கிற அந்த பத்திரிகைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னு சொன்னால் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, சொந்தக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நீங்களே கூட 250 ரூபா கட்டிடுங்க. ஏன்னா முதல்ல அவங்க சொல்லும்போது யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வாங்கிடுவாங்க. ஆகையினால அந்த உதவியை நீங்கள் திருமுறையை பரப்புவதற்காக செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் அடியன் எழுதிய நூல்கள் இருக்கிறது. திருவாசகம் முழுமைக்கும் குறிப்புரை எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் அங்கே இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் அதையும் பெற்றுக்கொள்ளலாம். அடியன் பேசிய யூஎஸ்பி இருக்குது, அதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மீண்டும் வருகிற வியாழக்கிழமை நாம் இங்கே சந்திப்போம். ஒரு முக்கியமான நிகழ்ச்சி 30ஆம் தேதி அன்னைக்கு இங்கே நம்முடைய சங்கத்தில் காலை 10 மணி தொடங்கி மாலை 4:30 மணி வரை ஒரு நாள் நிகழ்வு, அப்பர் அனுபவம் என்கிற நிகழ்வு. அப்பருக்கு திருப்புகலூரில் ஏற்பட்ட அனுபவம் என்கிற அனுபவத்தை, அந்த நிகழ்வை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய தில்லை சிவாச்சாரியார் அவருடைய பெரு விருப்பம். அதன்படி இங்கு திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் காலையில் வந்து நிகழ்ச்சியை தம்முடைய பன்னிசையால் தொடக்கி வைக்கின்றார். பிறகு மதியமும் அவர் பாடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசை நிகழ்வோடு இந்த சிந்தனை அரங்கமும் இருக்கிறது. மதியம் அன்னம்பாலிப்பு மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தவறாமல் 30ஆம் தேதியை கேலண்டரில் இப்பயே குறித்து கொள்ளுங்கள். வந்து முகூர்த்தமாக இருந்தால் 29ஆம் தேதி சாயந்தரமே அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுங்க. 30ஆம் தேதி தவறாமல் நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். ஓ சரி சரி சரி.
நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எவர்க்கும் இறைவா போற்றி. அடியனுக்கு ஒரு அன்பர் திருப்பெருந்துறை மணிவாசக பெருமானே இங்கே தந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நமச்சிவாய.